விஜயகாந்த் சார் அவரு இறந்த விஷயம் உங்களுக்கு எப்போ தெரியும் சார்? மாலை இல்லாம தெரியும். சாருக்கும் உங்களுக்குமான ஏதாவது நிறைய இருக்குமா. அவரு எங்க ஊருக்காரரு. Okay. அதாவது அவர் கடைசியா டைரக்ட் பண்ண போறோம் சகாப்தம். அதுல நான் அவர் கூட ஒரு 20 days இருக்கேன். அவர் பையன் தான் அதுல எனக்கு மாப்பிள்ளையா வர்றாரு. ஓகே சார். லைஃப்ல மறக்க முடியாத ஒரு பெரிய சம்பவமா. சார் ஹாஸ்பிட்டல்ல லாஸ்ட் ஃபியூ மந்த்தா அட்மிட் ஆயிருந்தாரு சார். நீங்க ஏதாவது ஒரு நாள் போய் பாத்தீங்களா இல்ல பாக்க ட்ரை பண்ணீங்களா? இல்ல ட்ரை பண்ணோமா. எனக்கு கொஞ்சம் இடையில உடல்நிலை சரியில்லைனால போக முடியல. இப்ப நான் போய் பார்க்க போறேன். நடுவுல சாரை பத்தி சில வதந்திகள் கூட இந்த மாதிரி வந்துச்சு. இந்த மாதிரி சாருக்கு உடல்நிலை சரியில்லை, சார் தவறிட்டாருன்னு சில ஃபேக்கான நியூஸ் கூட ஸ்ப்ரெட் ஆச்சு. அதெல்லாம் கேட்டுட்டு நீங்க இதையும் ஃபேக் அந்த மாதிரி நினைச்சீங்களா சார்? ஏன்னா அது இன்னுமே சில பேரால ஒன்றும் இல்லை. இல்லை அவருக்கு ஒன்றும் ஆகாது நல்லா தெரியுமா. சும்மா அது எனக்கே நிறைய ஃபேக் நியூஸ் வரும், அவருக்கு வராம இருக்குமா. அதனால அதெல்லாம் நான் நம்பலமா. இப்போ கூட நான் நம்பிக்கையில் இருந்தாலும் டிவி இதெல்லாம் பார்த்த பிறகு நான் நம்பினேன். ஒரு நல்ல மனுஷன் தான் பாவம். ரைட் சார். அண்ட் சார் எல்லாருமே ஃபேமிலி மாதிரி அப்படியே செட்டிலையும் ட்ரீட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாரோட ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், எங்கனாலும் அந்த சாப்பாடு அப்படின்ற விஷயத்துல சார் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாரு. அது யாருக்குனாலும் சரியா போய் கண்டிப்பா. எனக்கே ஷூட்டிங் ஸ்பாட்ல மார்னிங் டிஃபனுக்கு வந்து ஒரு ஐட்டம் இல்லாம இருந்தது. வந்து பார்த்தாரு. ஏன் இல்லைன்னாரு. தெரியல சார். உடனே மோசம் கொடுத்துருந்தாரு. அதெல்லாம் எல்லாத்தையும் கரெக்டா எதுவுமே வைக்கணும், ஒண்ணுமே இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை வார்ன் பண்ணாரு. எனக்கு அது ரொம்ப மனசு சந்தோஷமாயிடுச்சு. பரவாயில்ல உன்னிப்போ ஒன்னா கவனிக்கிறாரு. ரொம்ப தங்கமான மனுஷன். என்னை பொறுத்த மட்டும் அவர் ஒரு கூட பிறந்த ஒரு சகோதரன் மாதிரி. சார் ஒரு நல்ல நடிகர், நல்ல மனிதர், நல்ல அரசியல்வாதி அப்படின்னு அவரை சொல்லிட்டே போலாம் சார். அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி தலைவராகவும் அவரை எவ்வளவு அவரோட ஆட்சி அப்படின்றது வந்துட்டு இன்னும் தமிழ்நாட்டுல அமையல. ஆனா அதுக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்களும் அதுல இருந்தீங்களா? ஆமாமா, கண்டிப்பாமா கண்டிப்பாமா. ஒரு மாதிரி ஒரு போல்ட்னஸ், ஒரு தைரியம் யாருக்குமே வராதுமா. இந்த மண்ணு அப்படி மண்ணு, வேற ஒண்ணும் இல்லம்மா. Get out!